ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ பல வருடமாக நடக்கிற பாலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம், அதிலும் குறிப்பாக ஜனவரி 7ஆம் தேதி போன வருடம் ஆரம்பித்த யுத்தம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது. நிற்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் அது அதிகமாக தான் ஆகுது. ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் அதிவேகத்தில் அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன, ஒரு அதிசயம் நடந்திருக்குது அப்படின்னா, பாலஸ்தீன மக்கள் உண்மையிலே நம்முடைய எதிரி இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் கிடையாது, ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறத இப்போ உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ மக்களெல்லாம் சாரையாக ரோட்டில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. எங்களை தயவுசெய்து நிம்மதியாக இருக்க விடுங்க ஹமாஸ் தீவிரவாதிகளே, நீங்கள் ஒரு தீவிரவாதிகள் அப்படின்னு பாலஸ்தீன மக்கள் சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டுக்காரனை உள்ளே விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. ஏன்னா அவங்க இழக்கிறதுக்கு இப்போ எதுவும் இல்லை, அதனால தான் இந்த தைரியம் வந்தது. இதுக்கு முன்னாடியே ஹமாஸ் தீவிரவாதியுடைய தலைவருடைய மகனே வந்து அதிலிருந்து வெளியேறி ஹமாஸுக்கு எதிராக இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருப்பார். மக்களை வந்து இவங்க தான் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, ஹமாஸ் தீவிரவாதிகள், அவங்கள அழிக்கணும் அப்படின்னு ஃபுல் ஆதரவு கொடுத்தாரு. இப்போ மக்களிடையே அது நடக்குது. இப்போ என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, நாங்கள் வந்து பாலஸ்தீன மக்கள் மீது ரொம்ப அக்கறை காட்டுறோன்ட்டு இந்த பிபிசி, அல்ஜரீரா டிவி இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் இஸ்ரேல்காரங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தாங்க இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிற அவங்க இப்போ இந்த போராட்டத்தை அவங்க டிவியில் காட்டவே இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? மக்கள் சாகிறது தான் தேவை. மற்றவர்களை கெட்டவர்களாக காட்டுறது தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குதே தவிர முஸ்லீம்களை காப்பாற்றுறது அவங்களுடைய லட்சியமாக இல்லை. இதில் கொடுமை என்னென்னா, மற்ற நாட்டு முஸ்லீம் மக்களே வந்து அதை புரிஞ்சிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அங்கே அடிப்படுறதுனால அவங்களுக்கு அது தெரியுது. ஏன்னா மக்களை பற்றி அவங்க கவலைப்பட்டால் மக்களை வந்து ஒரு ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்துவானா தீவிரவாதி. ஏன்னா மக்கள் வீட்டுக்கு உள்ளே தான் அண்டர் கிரவுண்ட் போட்டு போயிருக்கிறான். மாட்டேன்னு அவங்க சொல்ல முடியாது, சொன்னால் கொன்னுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, எப்படி தான் தப்பிக்க முடியும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவன் திரும்ப திரும்ப எதிர்க்க தான் அங்கே வந்து இது பண்ணுறாங்க, இஸ்ரேல் சண்டை போடுது, நாங்கள் சண்டையே போட மாட்டோன்னா அவங்க விட்டுற போகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியுது. ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் கிடையாதுன்ட்டு அவனா கடத்தும் போது தான் அவங்க ட்ரிகரே ஆகுறாங்க. ஸோ உண்மையிலே நம்ம எதிரி வெளியில் இல்லை, நம்ம கூட நம்மளாக இருக்கிறவன் தான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்ச மாதிரியே நமக்குமே பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்முடைய எதிரி வெளியில் இருக்க மாட்டாங்க, நமக்குள்ளே தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களை பற்றி தப்பாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா, உண்மையில் அவங்க உங்கள் எதிரியே கிடையாது. யார் திரும்ப எதிரி? அதை உங்ககிட்ட வந்து சொல்கிறான் பாருங்கள், அதை கேட்க உங்களுக்கு ப்ரெஷர் ஏறும், உங்களுடைய ஆயுள் குறையும், கூடவே இருந்து உங்களை கொலை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதை அடையாளம் கண்டுக்கிட்டு அந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் விலகணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து உங்களை பற்றி தப்பாக மற்றவர் சொல்லி அவங்க உங்ககிட்டயே நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே அவங்க தெய்வம். ஆனால் நமக்கு பிற்காலத்தில் இவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலைன்றது கோபத்தை கூட கொடுக்கலாம், ஆனால் அது கோபப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆயுள் குறைவதற்கு அவங்க காரணம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னொன்று நடக்கிறது நடந்தே தீரும். ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தால் இன்னும் இது அதிகமாக தான் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நண்பர்கள் யார், எதிரிகள் யாருன்றது பகுத்தறிகிறதுலையே நம்ம பலகீனமாக இருக்கிறோம். அதனால் நம்மை அழிப்பவர்களோடவே நம்ம கூட இருப்போம். ஸோ அதில் கவனம் கொடுங்கள். நம்மை பற்றி பிறர் தப்பாக சொல்கிறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களிடம் இருந்து விலகி இருங்கள், அல்லது விலகி இருக்கிறது தான் பெஸ்ட்டு இல்லையா? ஏன்னா ஒன்று அங்கே கேட்கக்கூடாது, அப்படி இல்லைனா அங்கேயே இல்லை அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாதுன்னு அங்கேயே மாற்றிடணும். இல்லைனா கேட்கவே கூடாது, விலகணும். இல்லை நான் அங்கேயும் கேட்குறேன்னா அவனால் உங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்க முடியாது. ஸோ அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.